என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. அந்த பேரும் நல்ல பேதான். இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறா? நீங்க பாக்குறது இல்லையா? கணக்கெடுத்து இன்னாருக்கு இம்புட்டுன்னு இட ஒதுக்கீடு பண்றாங்க. இல்ல தலைவர, என் மக ஆசைப்பட்டுட்டா. பாரு, அரசாங்கம் இடம் ஒதுக்குதே இல்லையோ, அண்ணா மனசுல உனக்கும் உன் பொண்ணுக்கு இடம் ஒதுக்கிட்டாரு. புரியலையே அண்ணே. நம்ம ஜாதி பேர் வைக்க அடுத்த துணிச்சல் எல்லாரும் நீதானே. தங்கையான உன் பொண்ண வேற சாதி பேருக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இதை முன்னுதாரணம் வச்சு எல்லா பேரும் தப்புனோம்ல. அப்புறம் நம்ம சாதிக்கு என்ன மரியாதைன்றேன். அதனாலதான் உன் பொண்ணையும் நம்ம சாதிக்கார பேருக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். யாருக்கு கட்டி கொடுக்கணும்? நான் தம்பியா நினைக்கிறேன், சண்முகத்துக்கு தான். இவனுக்கா? அவன் உங்களுக்கு தம்பியா இருக்கலாம். அவன் செய்றது கூலி தொழில் தானே. அதனால் என்ன தங்கையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல தொழிலாக வச்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகிறேன். சரி தலைவர, உங்களுக்காக நான் இதை செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. எப்படியாவது உங்க மகட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. குடிச்சிட்டு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. சத்தியம் பண்ணி சொல்லுதேன், என் பொண்ணு நம்ம சாதி கௌரவத்தை காப்பாற்றுவா. நம்புங்க. நம்ம ஜாதிக்கு உன்னால ஒரு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றத நீ கேட்பேன்னு சொல்லி அப்பா வா கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் உயிரோட இருக்கிறதும் தூக்குல தொங்குறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நான் உன்னோட இருக்கணுமா தூக்குல தொங்கணுமா சொல்லு. அம்மா, திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில் வர? பஸ் நிற்க சொல்கிற இடத்துல நிற்க மாட்டான். எல்லாம் ஒரு காரணமாக தான். ஆமாம், கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாமா? சரக்கா? உங்களுக்கும் ஒரு கட்டிங் தர்றேன். அப்போ போடு போடு தம்பி. நமக்கு கட்டிங் பத்தாது தம்பி, கோட்டாவது வேணும். சரிண்ணா, டம்ளர் எது இருக்கா உள்ள? அங்கே பாரு, எல்லா செட்டப்பும் உள்ளே இருக்கு. அதுக்கு பின்னாடி ஊறுகாய் இருக்கு பாரு, பூண்டு ஊறுகாய். அதை எடுத்துக்க, சும்மா சுள்ளுன்னு இருக்கும். தம்பி கொஞ்சம் நிறைய ஊற்று. அடிச்சு 3 நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணா, கட்டிங் போடுங்கண்ணா. பார்த்துப்பா, வண்டி ஓட்டுறல கரெக்டாக கொடுக்கணும். என்ன குடிங்க குடிங்க. ஆமாம், இந்த ரூட்டில் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 6 வருஷமாக ஓட்டுறேன். எதுக்கு கேட்குற? எல்லாமே ஒரு காரணமாக தான். எது கேட்டாலும் காரணமாங்கிறியப்பா. சரி, அதோ அந்த டார்ச் லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ, அது சரி, நீ அந்த பார்ட்டியா? காரணம் கேட்டிங்களா? எல்லாமே இதுக்கு தான். இதுக்கு தான் ஹைவேல லாரியில் வர்றது. புரியுது. அங்கே பாருப்பா, மூஞ்சில டிப்பை காட்டி ரேட்டை பேசுகிறா பாத்தியா? 2 பேர்லாம் காட்டி 200 வாங்குறா. ரேட்டு ஓகேவா? அது ஓகே தான். நீங்கள் வண்டியை நிறுத்துங்க. வேற வேலை காட்டிக்கிட்டே இருக்க இறக்காம. ஆமாம், நீங்கள் இறங்கலையா? தம்பி நீ எனக்கு சொல்றியா? நான் ரெகுலராக நிப்பாட்டுற இடமே இதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிற்கிறது செட் ஆகாது, 3ஆவதா நிற்கிறது பார், அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மா தெரியுது. கட்டர் நல்லா இருக்கு, கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாமா? ஆமா, உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத. வா. நல்லா தத்துவம் பேசுறாளே, அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள.
அம்மா உன் பேர் என்ன சொன்ன? புலி. புலியா? கொட்டை எடுத்து புலியா, கொட்டை எடுக்காத புலியா? மக்கள் புலிப்பாண்டி. தண்ணி அடிக்காம எப்படி புலிப்பாண்டி. புலி எப்படி பாயுதுன்னு பாப்போம். ஏன்க்கா? ஏய் என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏற்றி மூடி ஏற்றுவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏற்றணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ரூம் போட்டு மூடி ஏற்றிக்கோ. மூடி ஏற்றணுமா? எனக்கு மணி ஆகுது. வேற பார்ட்டியை பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டுன்னு அனுப்பிடுவாளோ? யோ இரியா. ஏய் நீ தானே சொன்ன புலி எப்படி பாயின்னு? அதுக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி. இந்தா இதை போட்டுக்கோ சேஃப்டிக்கு. இது என்னது ஒத்தையா கொடுக்குற? டபுளா கொடு, ஸ்டீல் பாடியில. யோ இது கடலை மிட்டாய் இல்லையா, காண்டமு. சரி மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்க. காண்டத்தை அரசு ஆஸ்பத்திரியில் வாங்கியிருப்பாளோ? ஒழுங்கா போட்டுக்கையா. வந்து மாட்டி விடுறியா? எனக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுக்குற? யோ நெகத்தல கீராதையா. நல்லா கட்டி முடி. மொத்தமா 500 ரூபாவா கொடுத்துறியா? கம்பெனி கூட நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துக்கா. இந்தா அப்படி. அப்பா இந்தா ஒரு அக்கா எரியுது, சரக்கு ஊத்துக்கா. என்னடி அதை ஏன் கேட்குற? கேரி விட்டானா? எரியுதே, கையை போட்டு அந்த இடத்துல அழுத்திட்டான். இன்னொரு டம்ளர் ஊத்து. இதுக்கு பாம்பே ரேட்டே பரவாயில்ல. ஜாக்கெட்டை வேற கிழிச்சிட்டான். வெறி பிடிச்சவன் கட்டாந்திரில் போட்டு அழுத்தின அழுத்துல கையில் காயம் பட்டுருச்சு. என்னத்த சொல்ல. ஏய் தனா, அங்க என்ன சத்தம்? வந்த வேலையை விட்டுட்டு கடிக்கிறான். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். என்னையா பாட்டு பாடிட்டு இருக்க? தூக்கம் வருதா? தூக்கம் எனக்கு வந்துருமோன்னு நான் பாடலம்மா, தூக்கம் உனக்கு வந்துடக்கூடாங்க தான் பாடுறேன். ஏயா இங்க எத்தனையோ பேர் இருக்காளுங்க, என்கிட்ட மட்டும் ஏன் வர? அது என்ன மாயமோ தெரியல, உன்னை பார்த்தாலே அது அப்படித்தான். என்ன பாய் தலகாணி எல்லாம் ஒரே செட்டப்பா இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான். சரி கதை பேசுற நேரமா இது? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது உடம்பு பேசுகிற நேரம்ல. வா 2 பேரும் கூடி கும்மி அடிச்சிருவோம். கவிதா தமிழ் பாடத்துல 100க்கு 100, ஆங்கில பாடத்துல 100க்கு 100, கணக்கு பாடத்துல 100க்கு 100, அறிவியல் பாடத்துல 100க்கு 100, வரலாறு பாடத்துல 100க்கு 100, 500க்கு 500. வெரி குட் கவிதா, நீ ரொம்ப நல்லா வருவாமா? யோ 200 ரூபாய் சேர்த்து போட்டு குடியா. இதை கம்பெனி கொடுக்குறல்ல. யோ அதான் எல்லா மெத்தடும் ஓகே இல்ல, மொத்தமா 500 ரூபாய் கொடுத்துருங்க. உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. அம்மா இத வந்துட்ட கவிதா. அம்மா இந்தம்மா எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண. பாத்துக்கிறேன். இன்னைக்கு கலெக்ஷன் பரவாயில்லம்மா. ஐயோ என்ன இது, என்ன இப்படி கேறி இருக்கானுங்க? என்னம்மா புதுசா கேக்குற? வரவெல்லாம் மனுஷனா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் மிருகமால இருக்கானுங்க. ஐயோ எப்படிதான் தாங்கிக்கிறியோ? கொஞ்சம் 10 ரெடி பண்ணு. சரிம்மா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்து வாங்கி கொடுங்க. சரியா? சரிம்மா, இப்பவே 10 அரைச்சிடலாமா?